Hello viewers, Vinod from JK Brothers Koi Farm. Happy Diwali. இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஜம்போ சைஸ் வந்து நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. லைக் கொஹாக்கு, ஷோவா, சாங்கே, உஜூரி வெரைட்டிஸு, மெட்டாலிக் வெரைட்டிஸு, கோல்டன் கோய், இது போல் நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கோய் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து லைஸ் வார்மு, ஆங்கர் வார்ம், ஸ்லீப்பிங் டிசீஸ் வந்தால் அதை எப்படி நம்ம க்யூர் பண்ணோம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்ட்டு ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கோய் பாண்ட் ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணுறோம், ஒரு பாண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு 2-3 டேஸ் கழித்து எப்படி நம்ம குவாரண்டைன் பண்ணி சேல் பண்ணுறோம், இப்படி எல்லாமே போட்டிருக்கோம். இப்போது ஜேகே பிரதர்ஸ் கோய் ஃபார்ம் நம்மளோட ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள். மோர்டாலிட்டிக்கு வந்து கம்பெனி தான் வந்து கேரண்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து நாங்கள் வந்து எங்களோட செலெக்ஷனே கிடையாது. 3 to 4 இன்ச்சஸ் வந்து மாடல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா A to Z எல்லா வெரைட்டிஸும் இருக்கும். அதில் வந்து நாங்கள் வந்து மிக்சராக வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி கொடுப்போம். இதே நீங்கள் டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறதே வந்து நம்ம கொடுத்துடலாம். இதே 8 to 9 இன்ச்சஸ், 10 to 12 இன்ச்சஸ், 14 to 16 இன்ச்சஸ் எல்லாம் கஸ்டமர்ஸோட செலெக்ஷன் தான். ஒன்ஸ் வந்து நாங்கள் கரண்ட்லி ஸ்டாக் வீடியோ அனுப்பிட்டால் அது நீங்கள் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் த சேம் ஃபிஷ்ஷஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷஸுக்கு தேவையான ஃபார்ம் ஃபீடு எல்லாமே வந்து நம்மளே ரெடி பண்ணுறது தான். நம்ம என்ன ஃபீடு யூஸ் பண்ணுறோமோ அதே ஃபீடு தான் வந்து நம்ம கஸ்டமர்ஸுக்கும் கொடுக்குறோம். மெடிசனும் அதே போல் தான். லைஸ் வார்ம், ஆங்கர் வார்ம் மெடிசன் எல்லாமே நம்மளோட ஃபார்ம் மெடிசன் தான். அதுவும் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கொய் பாண்ட் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அந்த கொய் பாண்ட் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து ஆல்ரெடி ஃபார்ம் வச்சுருக்கவங்க ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்கிட்ட வந்து கைட்லைன்ஸ் வாங்கிட்டு ஃபார்ம் வந்து டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கொய் ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து வெரி வெரி லெஸ். ஜஸ்ட் வந்து நம்ம ஃபீட் கொடுக்கணும். அது வந்து என்னென்னலாம் ப்ராப்பராக இருக்கணும்னா ஃபஸ்ட் வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கு பிஃபோர் டேங்க்கும் வந்து ப்ராப்பராக இருக்கணும். இந்த 2 ஒர்க்கும் வந்து ப்ராப்பராக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது. ஃபிஷ்ஷஸ் க்ரோத்திங் எல்லாமே பக்காவாக இருக்கும். டேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்கு இல்லை ப்ளூ கலர் வந்து கொடுத்தோம்னா பக்காவாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த A to Z எல்லா வெரைட்டிஸுமே வந்து ஹைலைட்டாக இருக்கும். நம்ம வந்து கொடுக்குறது எல்லாமே வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸ்டார்டிங் ஒரு 200 ருபீஸ்லேருந்து ஒரு 35K ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க என்ன நாங்கள் மெசேஜ் அனுப்புகிறோம் ரெஸ்பான்ஸ் இல்லைன்ட்டு. ஃபார்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக விசிட் பண்ணுறவங்க உடனே வந்து ஃபிஷ்ஷஸ் எடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேட்பாங்க என்ன வீடியோவே அனுப்ப மாட்டேன்றீங்கன்னு சொல்லிவிட்டு. நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து டெய்லி வந்து எடுத்தாலும் திடீர்னு ஒரு ரீட்டைல் கஸ்டமர்ஸ் வந்து ஃபிஷ்ஷஸ் எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து அந்த வீடியோ வந்து கஸ்டமர்ஸ்க்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அதில் இருக்கிற சில ஃபிஷ்ஷஸ் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அகைனை எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுன்றதுனால வீடியோ எடுக்க மாட்டோம். அண்டு அதே நீங்கள் வீடியோ அனுப்புனாலும் அந்த மாடலை வச்சு நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஓகே. இல்லை எனக்கு அதே சேம் ஃபிஷ்ஷஸ் வேணும்னும் போது தான் வந்து ப்ராப்ளம் வரும். அதனால தான் வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா கரண்ட்லி ஸ்டாக் எடுக்கும்போது மட்டும் நம்ம வீடியோ அனுப்புறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் மெயினாக பண்ணுற பெரிய ப்ராப்ளம் என்னடானா, ஒரு பாண்டு வந்து ஒன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டிங்களன்னா வித்தவுட் ஃபில்ட்ரேஷன் வந்து ஃபிஷ் வந்து லீவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபில்ட்ரேஷன் ஒர்க்லாம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து லீவ் பண்ணணும். Okay, thanks and support JK Brothers Koi Farm. Please watch full videos.